ஏய், நைட்டுக்கு நெஞ்செலும்பும் கறி குழம்பும் செய்ய சொல்லுங்க. சரிங்க அண்ணாச்சி. ஆ? ம். அண்ணாச்சி ஆ? என்னடா அங்க. அண்ணாச்சி என்ன சந்திரன் சார், பெரியவரை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க போல இருக்கு. மானத்துக்கு பயந்துருப்பீங்க. சம்மந்தியாச்சே. அண்ணாச்சி என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. ஐயோ, நீங்க என்ன போய் அண்ணாச்சின்னுகிட்டு. எங்களுக்கெல்லாம் பல பாடத்தை கத்து கொடுத்தது நீங்க தான் அண்ணாச்சி. அண்ணாச்சி அது வந்து ஏய், உலகத்தையே வித்தவன்டானா. முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என் கண்ணு மொழி ரெண்டையும் புடுங்கிட்டியாடா. இல்ல அண்ணாச்சி, என்னையும் ஏமாத்திட்டலடா. உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. அப்புறம் பொய் சொன்னேன். அதுக்கு பேரு தான்டா ஏமாத்துறதுன்னு பேரு. பணத்தை கொடுக்காம நான் எங்க போயிட முடியும் அண்ணாச்சி? செத்து போயிட்டனா? அண்ணாச்சி நீ செத்து போயிட்டா அந்த பணத்தை நான் யாருக்கிட்ட போய் வசூல் பண்றது? சரி, நீ சொல்லு, உன் நியாயத்தை கேட்போம். வீடு என்னது, டிராவல்ஸ் என்னதுன்னு பொய் சொன்னேன் அந்த பணத்தை வாங்குறதுக்காக. சரி, ஆனா பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன் அண்ணாச்சி. எப்படி கொடுப்ப? என் தலையை அடகு வச்சாவது. யோ, உன் தலை அடகு வச்சா எவனும் 10 பைசா கொடுக்க மாட்டாயா? அண்ணாச்சி ஒரு 4 மாசம் டைம் கொடுங்க அண்ணாச்சி. என்ன காசி ராமேஸ்வரன் ஓடிரலான்னு பாக்குறியா? ஐயோ, எனக்கு இது ஒண்ணு மட்டும் பொண்ணு இல்லை அண்ணாச்சி, இன்னும் 4 பொண்ணுங்க இருக்காங்க. கந்து வட்டின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்ப. உன் மேல என்னால கை வைக்க முடியாது, அவ்வளவுதானே? ஆபத்துக்கு உதவுனீங்க, உங்களை போய் நான் அப்படி செய்வேன்னா? உன் பேச்ச நான் எப்படியா நம்புறது? நம்புங்க அண்ணாச்சி. நம்பணுனேயா? வீடு உண்டுன்னு நம்பின, நீ சொன்ன எல்லாத்தையுமே நம்பணுனே. ஆனா வச்சிட்டல ஆப்பு. அண்ணாச்சி. யோ, பணம் என்னையா பணம்? பிசாத்து பணம். எனக்கு பணம் வேணாம் அண்ணாச்சி. உன் மானம் எனக்கு வேணும். ஐயோ, எனக்கு பணம் வேணும்னு நினைச்சிருந்தனா உன்னை குண்டு கட்ட அப்பவே தூக்கிட்டு வர சொல்லியிருப்பேன். நான் இங்க வந்திருக்க மாட்டேன். நான் இங்க வந்தது உன் மானத்தை உன் சம்பந்தி வீட்டுல வச்சு வாங்கத்தான். ஏயோ, அழாதையா. உன் கல்ல அழுகையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அப்படி ஏதாவது பண்ணா என் மகளுடைய கல்யாணமே நின்று போயிடும். நிக்கட்டும்யா, அதுதான் எனக்கு வேணும். அண்ணாச்சி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தல, பொய் சொன்னதுனால கல்யாணம் நிக்கட்டும். அப்போதான் உனக்கு புத்தி வரும். தயவு செய்து அப்படிலாம் பண்ணிடாதீங்க. யோ யோ யோ, நீ எல்லாம் வாயை திறந்து பேசக்கூடாதையா. பணத்தை எப்படியாவது திருப்பி தந்துடுற, கல்யாணத்தில் மட்டும் கரெக்டாக பண்ணிடாதீங்க. சரியா, வட்டி கூட வேண்டாம்யா. நீ எனக்கு கத்து கொடுத்த பாடத்துக்கு அதை நான் ஃபீஸா எடுத்துக்கிறேன். ஆனா என்னோட 20 லட்சத்தை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்தா போதும். தந்துடுறேன் அண்ணாச்சி. எப்ப தருவ? ஒரு 4 மாசத்துல. என்ன பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு? அண்ணாச்சி இன்னும் 4 மாசத்துல உன் பொண்ணு 3 மாசம் முழுகாம இருப்பா. வளையல் வாங்கிக்கிட்டு என்ன வளக்காப்புக்கு வர சொல்றியா? நீங்க சொல்லுங்க அண்ணாச்சி, எப்போ தரணும்? கல்யாணத்துக்கு முந்தின நாள் எனக்கு பணம் வரணும். 3 நாளா 2 நாளா, அதான் உனக்கு டைம். ஐயோ, அதுக்குள்ள நான் எங்க போவேன்? என் பணத்துல வாங்கின நகை நட்டு பட்டு புடவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, நானே எடுத்துக்கிறேன். மீதி பணத்துக்கு பிச்சை எடு, இல்லாட்டி திருடு. என்ன வேணா பண்ணு, எனக்கு என் பணம் வேணும், அவ்வளவுதான். அண்ணாச்சி 2 நாள்ல பணம் வரல, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் தான் யமன். ஐயோ ஓ அண்ணாச்சி. யோ, ஓரையா இல்ல புடனையில கை வச்சு தள்ளி விட்டுமா? டேய், ஒரு 50-100 பேரை திருநெல்வேலிக்கு ரெடி பண்ணிட்டு சொல்லு. எங்க எப்பன்னு நான் சொல்றேன்.